சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹா சம்சாரோயம் அதீவ விசித்திரஹா கஸ்யத்வம் கஹ் குத ஆயாதஹா தத்துவம் சிந்தய ததிக பிராதா. ஓ சகோதரா சகோதரி, இப்படி சொல்றதுக்கே ஒரு குரூப் இருக்கு. அன்போடு பேசுறாங்க, அன்போடு பேசி அன்பு மதத்துக்கு கூட்டு விடுவாங்க. அது சங்கராச்சாரியர் அப்பவே சொல்லிட்டு போயிட, தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தா. ஹே பிராத்தா, ஓ சகோதரனே, யோசிச்சு பார்த்தியா, நீ உன் மனைவி யாரு, மக்கள் யாரு, குடும்பம் என்ன, எதுக்காக வந்த? கஸ்யத்வம் கஹ் குத ஆயாத்தா காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். இப்படியெல்லாம் மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு அந்த இந்திரிய விஷயங்கள்லேருந்து அதை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றார், தஸ்மாத் துவம் இந்திரியாண்யாதௌ நியம்ய பரத ரிஷப. ஐவரை வென்று இன்ப ஆனந்தத்தில் அழுந்துவதே முக்தி அவர் சொல்லியிருக்கார். தாய்மானுடைய பாட்டிலேயே பார்க்குறோம். அப்போ அதில் இருக்கிற மனசோட போராட்டம் எல்லாம் இருக்கு. அந்த அந்தக்கரணத்தில் நிகழ்கிற போராட்டத்தை என்ன பண்ணுறது, அதுலேருந்து விடும். அதான் மனசோ அதை ஆசைப்படுறது, அது புரியுறது. எது புரியுறது? அந்த பிரம்மானந்தம், ஆத்மானந்தம், இறை இன்பம் தான் உயர்ந்தது, அது முழுமையானது, துன்பம் தராதது, துன்பம் கலவாதது, அது நமது வடிவாகவே இருப்பது, அதற்கு யாதொரு சிரமமும் வாஸ்தவமாக பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த மனசு உலக விஷயத்திலேயே அழுந்தி அழுந்தி கெட்டு போயிடுது. அதை மீட்டு எடுக்க வேண்டியிருக்கு. மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். மனசுதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. விஷயாசக்தம் மனஹா பந்தாய பவத்து. விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிற மனசு பந்தமாக ஆகிறது. நிர்விஷயம் முக்தியை ஸ்மிருதம். முக்தியை தருவது நிர்விஷயம் மனஹா. நிர்விஷயம் மனஹா முக்தியை பவதி, விஷயாசக்தம் மனஹா பந்தாய பவதி. இதெல்லாம் புரியறது. அந்த போராட்டத்துக்கு பிரார்த்தனை. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம விவேகம் இருக்கு, ஆகணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் நம்ம அந்த சத்சங்கத்திலேயே இருக்கோம். ஆனாலும் என்ன பண்றதுன்னா வாசனை விட மாட்டேங்கிறதே சுவாமிஜி. இந்த பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்ற போது கூட இருந்தால் போதும். ஏதாவது நல்லா சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் டெம்டேஷன் வருமா வராதா? அதனால தான் அந்த குரூப்போட சேரப்படாதுன்னு அர்த்தம். அதுதான் பெரியவங்க வச்சாங்க. அது நான் நேற்று ஒன்று ஏதோ படித்தேன். லவ், கம்பேஷன், happiness are inseparable companion. Inseparable companion. இவங்க தான் நல்ல எப்போ நம்மளை விட்டு பிரியாத சங்கம். இவங்க தான் யாருன்னா அன்பு, கருணை, மகிழ்ச்சி. நம்மை விட்டு பிரியாத என்னது சொல்றது, நண்பர்கள். நண்பர்கள் கம்பேனியன் போட்டுருக்காங்க. அது மாதிரி இது இருக்கணுமே. நமக்கு என்ன இருந்ததுன்னா அது ஓயாத பிரார்த்தனை விட மாட்டேங்கிற சுவாமிஜி. தாய்மானவர் என்ன கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் விட்டார். கற்றும் அறிவில்லாத என் மதியை என் சொல்லுகேன், கர்மத்தை என் சொல்லுகேன். இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறது நமக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 5 பாட்டு படிச்சிருக்கோம் அந்த மௌனகுரு வணக்கத்தில். எந்த பாட்டை படித்தாலும் என்னதுன்னா இந்த மாதிரி பாடுறது தான், இந்த பல்லவி தான். ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரம். உள்ளம் அறிவாய் உழப்பறிவாய் தள்ளிவிடின் மெத்த தவிப்பேன் பராபரமே. இப்படி எல்லாம் ஆடியும் பாடியும் அரற்றியும் எல்லாம் பண்ணிருக்கார். மாணிக்கவாசன் இப்படித்தான் பண்றார். எல்லாம் கடைசியில் முடிஞ்ச அச்சோபதிகம் வந்துடுச்சுன்னா அங்கேயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுத்தான்னு சந்தேகம் வரும். அச்சோபதிகம் படுறா, இப்படிப்பட்ட விஷயத்தில் போற இருந்த என்ன அப்படி கூட்டின்னு போயிட்டியே, அப்படிதான் பாடி முடிக்கிறார் அவரும். ஆக நம்ம 5 பாட்டு படிச்சுட்டோம். இதெல்லாம் படித்தா என்ன கிடைக்கும் சுவாமின்னா, நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கு. நம்ம உணர்ச்சிகளை நமக்கு வார்த்தையால் சொல்ல தெரியல. நம்ம மனசில் இருக்கிற உணர்ச்சிகளை வார்த்தையால் வடிக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. தாய்மானவர் அதுக்கு சகாயம் பண்ணுறார்.
அவரோட பாட்டை படித்தோம்னா என்னென்னா, கடவுளே இந்த மாதிரி மனித அவதாரத்தில் வராங்க, கடவுளே இந்த மாதிரி மகான்கள் மூலமாக என்னென்னா நம்மளை திருத்தறதுக்கு இப்படிலாம் வழி சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. பெரிய பாக்கியம் நம்ம இந்த தமிழ்நாட்டில் நம்ம இதை படித்ததில். அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, பாரதியார் சொல்லிவிட்டார், இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் என்றும் இருப்பாய். தாய்மானவரை பார்த்து சொன்னது, இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய், இலக்கியம்னா ஒரு லிட்ரேச்சர், இலக்கியமாய் என்றும் இருப்பாய். இத்தனை பாட்டு பாடி வச்சிருக்கார். நான் நிறைய விஷயங்கள்லாம் படித்து வச்சிருக்கேன், அப்பப்போ சொல்கிறேன், அங்கங்கே எது தேவையோ அப்பப்போ சொல்கிறேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.